பாஸ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேரோட கலந்து பேசணும் அப்படின்னு நினச்சி நம்ம உமாபதியனோட பேசினேன், சேகுவாரனோட பேசினேன். அதுலேயும் குறிப்பாக விஜய் பற்றி. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனால் படம் நடிக்கிறத நிறுத்திட்டு நான் அரசியல் கட்சிக்கு வரேன் அப்படின்னு சொன்னார். அது எப்போ வரலான்னா, அரசியலில் இவர் ஒரு தனக்கான இடத்தை பிடிச்சதுக்கப்புறம் நான் படம் நடிக்கிறதை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படின்ட்டாரு. ஆனால் அரசியல் கட்சி எதிர்க்க ஆரம்பித்தோடனே எப்படி பேசணும், நம்ம இங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஆல்ரெடி இங்கே பணம் தின்னு கொட்டை போட்டவங்களாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம எப்படி டீல் பண்ணோம் அப்படிங்கிறத அவர் தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி டீல் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிக்காமல் ஒரு விஷயத்தை அணுகிறது அப்படிங்கிறது பிரச்சனை தான். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இவர் கூட இருக்கிற சகாக்கள் தான் என்ன எழுத்துறாங்க, ஏன் அப்படி எழுத்துறாங்க, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எதுவுமே தெரில. எல்லா மேடையிலையுமே இவர் பேச பேச பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுது, நிறைய விஷயங்கள் பேசுகிறாப்புல, நல்லா பேசுகிறாப்புல அப்படிங்கிறது போக இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இவர் பேசுகிறது எங்களுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அணில்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்கா தொண்டர்களுக்கே ஒரு மாதிரியான ஒரு ஃபீலை கொண்டு வந்துடுது. அது சமீபத்தில் நடந்த அந்த தஞ்சாவூரில் நடந்த ஒரு மாநாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் திடீர்னு இப்போ என்ன பண்ணார்னா, நான் எலெக்ஷன் டைம் நெருங்கிட்டு இருக்கிறதுனால நிறைய பொது விழாக்கள் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக மகளிர் தின விழாலாம் கொண்டாடுறாப்புல. மகளிர் தின விழா கொண்டாடும் போது ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறாரு. நாங்கள் இப்படி ஒன்று வைப்பேன், நான் அது என்ன வேலுநாச்சியார் படையின்னு ஒன்று வைப்பேன், அதுக்கப்புறம் பெண்களுக்கான பாதுகாப்பு தருவேன், அப்புறம் அவங்க பஸ்ஸர் அமுத்தினா உடனே பாதுகாப்புக்கு ஆள் வருவாங்க. இது மாதிரி வரிசையாக சொல்லிட்டு போக போக ஒரு பொண்ணே ஒரு கேள்வி எழுப்புது. அதாவது என்ன சொல்லுதுன்னா, அது தாவேக்காவோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல விரும்பி. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இன்னத்துக்கு இவர் ஆல்ரெடி இருக்கிற எல்லா அமைப்பையும், அதாவது ஆல்ரெடி திமுக ஆட்சியில் என்னென்னலாம் கொண்டு வந்தாங்களோ அது எல்லாத்துக்கும் பேர் மாற்றி சொல்கிறார். அதாவது காமராஜர் சத்துணவு திட்டம் அப்படின்னு பேர் வச்சா அதுக்கு ராமராஜன் சத்துணவு திட்டம் அப்படின்னு ஒரு மாத்திராப்பில், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இவர் எதுக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கம் இது இருந்தாலும், மறுபக்கம் அவருடைய பர்சனல் இஷ்யூ, அந்த பர்சனல் இஷ்யூ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு சலசலப்பு உண்டாகுச்சு. அந்த சலசலப்பு உண்டாக்குனது என்னன்னா, நீங்கள் என்ன சொல்கிறது, நானே அதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ஏஜிஎஸ் கல்பாத்தி அவருடைய இல்ல விழாவில் அப்படியே ரெண்டு பேரும் ஜோடியாக போட்டு வந்தது. அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டார். யார், நம்ம நாஞ்சில் விஜயன். அவர் ஒரு கமெண்ட் போடுறாப்புல, அவர் தன்னுடைய தோழியோடு வந்திருக்காரு, அது என்ன தோழியோடு வந்திருக்காரு, அது என்ன தவறு இருக்க போகுது அப்படின்னு. உடனே சாருடைய தோழி என்ன பண்ணிட்டாங்கன்னா, கண்ணாவனான்னு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எனக்கு ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போஸ்டெல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சு. நாஞ்சில் விஜயன் விஜயை காப்பாற்றுறதுக்காக செஞ்சாப்லையா, இல்லை தன்னைத்தானே பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக செஞ்சாப்லையான்னு எனக்கு இன்னும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த ரெண்டாவது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விஜயை காப்பாற்றுறதுக்கு விஜய் மேலே உள்ள கரிசனம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த டைமில் நாம் ஒரு விஷயம் சொன்னோன்னா நம்மளை பற்றி ஒரு 4 நாள் வீடியோ போடுவாங்கன்னு நாஞ்சில் விஜயனுக்கு நல்லா தெரியும். அதனால் உடனே என்ன பண்ணிட்டாப்லன்னா, சரி ஓகே நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை எடுத்து கையாண்டுட்டார். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய படம் இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற படம், அதான் ஒரு படம் அந்த ஃபீவர் அப்படின்வாங்க. எனக்கு என்ன பெரிய வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நடிகனாக ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அப்படி சின்ன வயசுலேருந்து நடிக்க ஆரம்பித்து அவங்க அப்பா டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் இவரை வச்சு சொந்தமாக ஹீரோவாக படம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவர் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணி அதுக்கப்புறம் வெளியில் உள்ள ப்ரொடியூசர்ஸ்லாம் பண்ணி தனக்கான ஒரு மிகப்பெரிய இடத்தை தமிழ்நாட்டில் தனக்காக ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்காரு விஜய். அந்த இடத்த அதான் சொல்லுவாங்க, எல்லா டைப் ஆஃப் பீப்புளையும் இந்த உலகம் பார்த்துக்கிட்டே இருக்குமா. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் நடிக்கிறதுக்கே வாய்ப்பு கிடைக்கல, தன்னிச்சையாக தானாக முயற்சி செய்து வருவார். அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கள் தான் அண்ணாதுரை அவர்களோ கலைஞர் அவர்களோ எல்லாம் அவங்களுடைய அந்த வழியில் நிறைய அண்ணாதுரையோட விருப்பமும் நல்லா எழுதுவார். அதே சமயத்தில் கலைஞரோடும் நல்லா எழுதுவார். ஸோ என்னன்னா, திரைப்படங்களுக்குள்ளே போய் தான் கட்சி கொள்கைகளை பரப்பணும் அப்படின்னு நினைக்கும் போது திரைப்படங்களை நடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குது எம்ஜிஆருக்கு. எம்ஜிஆர் அவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் ஹீரோ வர்றார். ஹீரோலாம் டக்குன்னு ஆயிடல. அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோ வர்றாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுறாரு. படங்கள் பண்ணி மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டார். மிகப்பெரிய உயரத்துக்கு போகும்போது தனக்கான ஒரு கட்சியும் திமுகலேருந்து பிரிஞ்சு அதிமுகன்னு வர்றாரு. அதுக்கப்புறம் சிஎம் ஆயிடுறாரு. இது ஒரு மனிதனின் வரலாறு, ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா. அதே சமயத்தில் விஜய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவங்க அப்பாவுடைய அந்த ஒரு பெரிய ஹெல்ப்னால் தனக்கான ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு நிறைய முயற்சி செய்து ஆரம்பத்தில் ரொமான்டிக் ஹீரோவாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ஆக்ஷன் ஹீரோவாக மாறி நிறைய கமர்ஷியல் படங்கள்லாம் கொடுத்து வேற லெவலுக்கு ரீச் ஆகிட்டாப்புல. இப்போ சில சமயத்தில் சொல்லுவேன், இந்த வாயை மூடிட்டே இருந்தாலே இமேஜ் கரெக்டாக மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க.
வாயை திறந்து பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தில் ஐ திங்க் கார்த்தியோட படம் ஒன்று, அதில் வந்து நாசர் சாமியாராக இருப்பார். இப்போது இங்கே என்ன சொல்கிறதுண்ணா பிரியுதுண்ணா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பார். கார்த்தி வருவாப்பில் வந்துட்டு, சாமி எப்போயா ரொம்ப வளவலான்னு பேசாதீங்க, 2 வார்த்தை மட்டும் பேசுங்க, பேக்கேஜிங் சாமி பேக்கேஜிங் அப்படின்னாரு. இந்த பேக்கேஜிங்கை சரியாகவே விஜய் கற்றுக்கல. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தவர், அவர் பேசாமல் இருந்தவர் எப்போ பேசுவார், என்ன பேசுவார், ஒரு 5 பாயிண்ட் சொன்னாலும் போராதா அப்படிங்கிற நிலைமைக்கே இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக விஜயை பற்றின சலசலப்பு இன்றைக்கி வந்திருக்காது. யாருமே இன்றைக்கி நாங்கள்லாம் வந்து வீடியோ பண்ணிட மாட்டோம், ஏதோ யோசிக்கிறாப்புல ஏதோ பேசுகிறாப்புல அப்படின்னு. ஆனால் வாயை திறந்து ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எதுவுமே அவருக்கு புரிஞ்சு பேசுகிறாரா புரியாமல் பேசுகிறாரான்னு தெரில, யார் தான் சொல்லிக் கொடுக்குறான்னு தெரில. அதில் ஒவ்வொரு சமயமும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று 2 தப்பு, அதாவது ஒரு ஹோல் மீட்டிங்கில் வந்து 1 தப்பாக சொல்லலாம், அதில் 1 கூட கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாப்புல. தஞ்சாவூர் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசியாக வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி அப்படிங்கிறாரு. என்னது எதுக்கு இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொன்னார் அப்படின்னு பார்த்தா, ஜனநாயகன் படத்துக்காக மறைமுகம் அவரும் சப்போர்ட் பண்ணார், அதுக்காக நான் நன்றி தெரிவிச்சேன். அதுக்கு நேரமாக இது உன் ஜனநாயகன் படம் தான் வெளியாகல, அப்புறம் எதுக்கு அதுக்கான நேரமாவது இங்கே வந்து நீ வந்து ஸ்டாலின் பற்றி சொல்கிறதுக்கு அப்படிங்கிறத நான் யோசித்தேன். ஏன்னா அவர் வேற ஒரு கட்சி முதல்வராக இருக்கார், அவரை எதிர்த்து தான் நீங்கள் நிற்கிறீங்க. இப்படி எல்லா சமயத்துலேயும் அவருடைய பேச்சில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா பின்னடைவு தான் இருக்குது, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதில் இப்போ இன்னும் என்னென்னா பர்சனலான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது. பர்சனலாக இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அதுலேயும் வந்து ஒரு தகராறு. இந்த பக்கம் அவங்க ஆளுங்களே இந்த வடிவேல் காமெடியில் வந்த மாதிரி இந்த முத்துக்காளையும் டெலிஃபோன் ராஜும் பக்கத்து பக்கத்தில் இருப்பான்னு, அவங்க 2 பேரும் வந்தோன்னே அண்ணனோட செருப்பு வந்து நான் தாண்டா கேட்பேன், இல்லைடா நீ கேட்டால் கொடுத்துருவாரா அவர், ஏன்னா எங்கிட்ட கொடுக்காம அவன்கிட்ட கொடுத்துருயா அப்படின்னோடனே எனக்கு இப்போ வடிவேல் அந்த இடத்துல தான் நான் விஜயை பார்க்குறேன். கூட இருக்க தொண்டர்கள்லாம் இந்த பக்கம் சம்மந்தப்பட்ட த்ரிஷா அப்படின்னா த்ரிஷாவை திட்டுறாங்க, இந்த பக்கம் சங்கீதாவையும் திட்டுறாங்க. இன்னும் அவர் விஜய் மட்டும்தான் திட்ட ஆரம்பிக்கல. எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க சொல்லுவாங்க, ஏய் அண்ணன் அடிக்கணும்னா நான் தான் அடிப்பேன். அப்புறம் சில தொண்டர்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஒரு யார் இவங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு பொண்ணு அண்ணா விஜய் அண்ணா உங்கள் குழந்தைய வயிற்றில் சுமக்கணும்னான்னு எனக்கு புரியவே இல்லை. அண்ணா விஜய் அண்ணா உங்கள் குழந்தைய சுமக்கணும், எனக்கு என்னடா என்ன சொல்கிறீங்க, என்னப்பா சொல்கிற இந்த அவர் உடனே ஒரு மீமில் ஒருத்தன் போட்டிருக்காங்க, அந்த மாமனில் வடிவேல் பேசுகிறோம், ஐயா எனக்கு ஒன்றும் புரியலைங்கயா அப்படின்னு அந்த மாதிரிலாம் மீம் எடுத்து போடுறாங்க. அப்போ யோசிக்கிறேன் என்னென்னா, இந்த தொண்டர்களும் சரி, தொண்டர்கள்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க தற்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எதுவுமே வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க, எதுவுமே வந்து கரெக்டாக இது சரியாக தப்பாங்கிறத வந்து அவங்களால வந்து தீர்மானிக்க முடியல. அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்போ சமீபத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, கூட்டணி அடுத்தது வந்து ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதிமுக பிஜேபியோட கூட்டணி பேசியிருக்காரு. சரி ஓகே, அதிமுக பேசுகிறாரா அப்படின்னா, இல்லை பிஜேபியோட தான் பேசுகிறாரு, ஆனால் அதிமுக சீட்லேருந்து ஒரு 70 கேட்குறாரு அப்படின்னாங்க. 70 கேட்குறாரா, இவர் தான் கூட்டணியே வேணானாரு, பிஜேபி சாயத்தெல்லாம் நமக்கு பூசை பார்க்குறீங்களா அப்படின்னாரு விழுப்புரம் மாநாட்டில். அப்புறம் எப்படி இவர் வந்து கூட்டணி வைப்பார் அப்படின்னு பார்த்தா, இல்லை சார் பேச்சுவார்த்தைக்கு எப்படியும் அவருக்கு அழைச்சிட்ருக்குறாங்க, கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கூட்டணி வந்தால் தான் விடுவாங்க அப்படின்னாங்க. இருக்குமோ பேசுவாரோ அப்படின்னு நினச்சா கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சாரில் இந்த மருத்துவனைக்கு அனுப்பிச்சாங்கல்ல, இது வரைக்கும் எந்த படத்துக்கும் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண படத்துக்கு கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, சரிப்பா பார்த்துக்கலான்னு இருப்பாங்க. இன்றைக்கி போய் அனுப்பிச்சிருக்கிறாங்க, சொன்னோன்னே சொல்லியிருக்காரு, இல்லைப்பா இன்றைக்கி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அந்த படத்தை இன்றைக்கி பார்க்க முடியாது, கொஞ்சம் டைம் ஆகும், வாங்க நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி வச்சுட்டாங்க. என்னது உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னா, இவர் இன்னும் அந்த கூட்டணிக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. சரி, இப்போ கூட்டணி போயிட்டாருன்னு வச்சுப்போம். கூட்டணி போயிட்டாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த பக்கம் எடப்பாடி அவருக்கு வந்து அப்படியே தாங்காது, எதுக்கு வராப்புல கூட்டணிக்கு, சரி ஓகே கூட்டணிக்கு வர நான் கூப்பிட்டேன், நான் பிஜேபி வழியாக பேசுகிறாப்புல, பிஜேபி வழியாக பேசி வந்தாலும் சிஎம் கேண்டிடேட் நான் அவங்களுக்கு எனக்கு டெப்டி சிஎம்னு இவர் கேட்டுருவார். சரி டெப்டி சிஎம் தரதெல்லாம் இருக்கட்டும், நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அதிமுக இனிமேல் வந்து விஜய் அதிமுகன்னு மாறிடுமா? ஏன்னா முன்னொரு காலத்தில் சொல்லுவாங்க, இவர் தாங்க கழகத்துடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்பொழுது, எம்ஜிஆர் வந்து அவர் கைதட்டில் வரும், அப்புறம் எம்ஜிஆர் போனோன்னா கூட்டம் கலைஞ்சு போயிடும் அப்படின்வாங்க. இது வந்து படத்தில் கூட எடுத்துருக்குறாங்க, ஏன்னா எம்ஜிஆர் கூட கிரேஸ் அந்த மாதிரி. அது மாதிரி இப்போ எடப்பாடி இருக்காரு, உடைய அதே மேடையில் விஜய் இருக்கார் அப்படின்னா, விஜய் பேசணுன்னா எல்லாம் ஏஞ்சி போயிட போகிறாங்க, எடப்பாடி பேசும்போது போதா அப்படின்னாங்க, என்ன பண்ணுவார் அவர்? ஸோ இப்படிலாம் இருந்தால் நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன் இந்த கூட்டணி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுவும் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது.
இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலையே அப்படிங்கிறது தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. முன்னாடி இருந்தது, இப்போ அது இல்லை. ஏன்னா இப்போ அவங்களே என்ன யோசிப்பாங்கன்னா, கண்டிப்பாக அந்த படம் வரும்போது ஜனநாயகன் ரீரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. அவங்க மனசுக்குள்ளேயே இவர் எப்படி ஒரு கற்பனையிலே வாழ்ந்துட்டுருக்காரோ, அவனுங்க எல்லாரும் ஒரு கற்பனையிலே வாழ்ந்துட்டுருப்பாங்க. இந்த படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு, இது ஆல்ரெடி ஓடிடியில் வந்துருச்சு, நம்ம பார்த்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி அவங்களே யோசிப்பாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு அந்த படம் பழைய படமாகிடுச்சு. அதில் எனக்கு சமீபத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, முந்தா நாள் ஒரு டீசர் பார்த்தேன். அந்த டீசர் அதோடைய விழா கொண்டாட்டம்லாம் பார்த்தேன். நம்ம லெஜண்ட் சரவணா இருக்கார்ல, அவர் நடித்த படம் லீடருங்கிற படத்தில் என்ன கதை அப்படின்னப்போ அவர் ஒரு தடவை மேடையிலே சொல்லிட்டார், இதுவும் ஜனநாயகன் மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. ஜனநாயகன் மாதிரி இருக்கும்னாரு. கதையுடைய கரு அந்த ஒன்லைன் அப்படின்னு பார்க்கும்போது, நான் என் பொண்ணோட தான் இருப்பேன், இது யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ, அதுவும் பகவந்த் கேசரியில் இருந்த அந்த நான் என் பொண்ணோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமும் ஒன்றா இருக்குது. என்ன ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு வளர்ந்துருது அப்படின்னு காமிக்கிறாங்க. லீடர் படத்தில் அதை காமிச்சிருக்க முடியாது. ஒருவேளை பகவந்த் கேசரியோட அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு டவுட்டாக இருக்குது. அப்படி பார்த்தா கூட அந்த டீசரில் எந்த சீனுமே பகவந்த் கேசரியிலேருந்து காப்பி அடிக்கலை. ஆனால் எச் வினோத் சொல்கிறாப்புல, இது அதை தழுவி எடுக்கப்பட்ட படமே ஒழிய அதே படத்தில் உள்ள எல்லா காட்சிகளும் ரீமேக் கிடையாது அப்படின்னு இவர் சொல்கிறாப்புல. ஆனால் இவர் காட்சி பை காட்சியாக வச்சுருக்காரு. இதில் ஜனநாயகம் ட்ரெய்லர்லேயே வருது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, புதுசாக பண்ணியிருக்காப்புல துரை செந்தில்குமார். ஓகே, அந்த லைன் எடுத்து பண்ணாலும் ஓகே. அதில் என்னன்னா, இப்போதைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னென்னா, எப்பவுமே சினிமாவில் எல்லா வெரைட்டியும் தேவைப்படுது. உங்களுக்கு ஒரு ட்ராமாட்டிக் ஃபிலிம் வேணும், ரொமான்ஸ் ஃபிலிம் வேணும், ஒரு ட்ராமா, ஃபேமிலி, மேலோ ட்ராமா, அது மாதிரி ஏகப்பட்ட ஜானர் இருக்காது. எல்லாமே இருந்தால் தான் அது சினிமா. அந்த மாதிரி ஜனரஞ்சகமான கமர்ஷியல் சினிமா அப்படின்னு சொல்லும்போது, இந்த கமர்ஷியல் சினிமா அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுமோ. ஏன்னா விஜயும் இல்லை, அஜித் இல்லை, அவர் ரேஸுக்கு போயிருக்காரு. அவருக்கு எப்போ கார் பஞ்சர் ஆகி எப்போ காரில் பிரச்சனை வருதோ அப்போ தான் அவர் படம் நடிக்க வர போகிறாரு. அதுக்கப்புறம் 10ஆவதுக்கு அவர் துபாயில் வேறு இருக்காருனாங்க. இப்போ அவர் அங்கே வேறு அதில் மாட்டிக்கிட்டாரா, வந்துட்டாரா, என்னன்னு தெரில. அது என்ன கதைன்னு தெரில. இந்த பக்கம் சிவகார்த்திகேயன்லாம் கதைகளை ஒட்டி படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை கதை, ஒரிஜினல் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஓஜி இப்படிலாம் வச்சுக்கிறாங்க. இந்த கமர்ஷியலாக ஒரு எலிமெண்ட் ஒன்று மிஸ் ஆகும். ஜேம்ஸ் பாண்ட் கதைகள் அப்படின்வாங்க, ஒரு ஃபைட்டு, பாட்டு, டான்ஸ் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமா பாரம்பரியத்தில் ஃபாலோ பண்ண ஒன்று இருக்குது. சார் அதெல்லாம் இப்போ ஜானரே கிடையாது சார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்தாங்கன்னா அந்த படத்தை பார்ப்பாங்க. அந்த வகையில் ஒருவேளை அந்த ஜானரை லெஜண்ட் சரவணா கையில் எடுத்துருவாரோ அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா அவர் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா விஜயும் முதல் படத்தில் பார்க்குறதுக்கு முடியவே இல்லை. யாருப்பா இவரெல்லாம் ஹீரோவாக போட சொன்னா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அதான் அந்த லான்ச் தான் முக்கியம். ரோஜா படம் ஓடிட்டுருக்கு தியேட்டரில். இன்ட்ரோல் பிளாக்கில் ட்ரெய்லர் போடுறாங்க, டிசம்பர் வெளியீடு அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர் போடுறாங்க. நல்லா கேட்டுக்கங்க, ரோஜா படம் ஓடிட்டுருக்கு, இன்ட்ரோல் பிளாக்கில் ட்ரெய்லர் போடுறாங்க. நாளைய தீர்ப்புன்னு விஜய் முகத்தை காமிக்கிறாங்க. அரவிந்த் சாமியை பார்த்த அந்த கொஞ்ச நேரத்துக்கு கழித்து விஜயை பார்த்தா எப்படி இருந்திருக்கும் அப்போ ஃபீல் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன, விஜய் இஸ் மோர் பவர்ஃபுல் ஆகிட்டார். காரணம் என்ன, திரும்ப திரும்ப பார்க்க பழகினது தான். தனுஷ் சாருக்கு ஃபஸ்ட்டு படம் துளோதலைமை போகும்போது அப்படி தான் இருந்தது. அப்புறம் பிக்கப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவரே எல்லா கேரக்டரும் பண்ணார், அவர் நல்ல நடிகர் ஆகிட்டார். ஸோ அந்த மாதிரியும் நடக்கலாம் இல்லையா? ஒருவேளை லெஜண்ட் சரவணா அவர்கள் ஒரு நடிகராக வரலாம் இல்லையா? அவருக்கும் பல கேரக்டர்கள் அமையலாம் இல்லையா? அவரும் மெருகேறி அப்படியே நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு ஜெய் பாலையாவாக மாறலாம் இல்லையா? ஏன்னா ஜெய் பாலையா இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணார். அவர் சீரியஸ் டோன் ஒன்று வச்சுப்பார். எனக்கு தெரிஞ்ச அந்த சீரியஸ் டோனை அதே மாதிரி பாலையாவோட படங்களில் வர மாதிரியே சீரியஸ் டோனை அப்படியே மெயின்டைன் பண்ணி அதே மாதிரி டைலாக் பேசினார்னா இவர் பார்க்குறதுக்கு இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பார். நமக்கு ஒரு பயங்கர என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ஏன்னா ஒரு பயங்கர பஞ்சான ஒரு டைலாகோட ஃபைட்டோட படம் பார்க்குறதுக்கு. அது கூட அந்த படம் ஐ திங்க் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் லீடர் படம் ரிலீஸ் ஆக போது ஏப்ரல் 3 கிட்ட ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் 21ஆம் தேதி வச்சுருக்கிறாங்க. வர்ற 21 வச்சுருக்கிறாங்க ஆடியோ லான்ச்சு. ஆடியோ லான்ச்சில் தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அன்றைக்கி இன்னும் நிறைய சீன்களை பார்க்க போகிறோம். அது என்ன மாதிரி கதைங்கிறத நாமளும் யோசிக்க போகிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன ஆச்சு அதில் நடுவில் இன்னொரு இது, அன்றைக்கி கிஸ்பி சொல்கிறாப்புல, இந்த டைவர்ஸ் பெட்டிஷனை வெளியே விட்டதே எம்கே செல்வி தான் அப்படின்னு பயங்கர ஆணித்தனமாக சொல்கிறார். இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, சந்திரசேகர் சோபா ஆண்டி 2 பேருடைய பர்மிஷனோட தான் ராஜ்மோகன் வெளியிட்டார். கிஸ்மி அடுத்தது ஒன்று சொல்கிறாப்புல. இதெல்லாம் கேட்குறப்ப ஒரே நகைச்சியாக இருக்குது. அவங்க மேல் வீட்டில் இருந்தாங்களாம் சங்கீதா, இவர் கீழ் வீட்டில் இருந்தாராம். என்னம்மா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்க அப்படின்னாராம்.
ஆமாங்க அனுப்பியிருக்கேன் அப்படின்னு இவர் டிவி பார்த்து தெரிஞ்சுட்டாராம். விஜய் உட்காந்து டிவி பார்த்தாராம். டிவி பார்த்துட்டு டிவி கேள்ல அதனால் டிவி பார்த்துருப்பார். டிவி பார்த்துட்டு இருக்கும்போது டிவியில் தெரிஞ்சுக்கிட்டாராம் யார் இவங்க மனைவி அனுப்பிச்ச டைவர்ஸ் நோட்டீஸை பற்றி. ஸோ இப்படியெல்லாம் கிஸ்மி அவர் வந்து பக்கத்து ரூம்லேயே இருக்கிற மாதிரி, அதாவது விஜய் எங்கே போனாலும் அவர் அந்த பாக்கெட் டாக்னு ஒன்று சொல்லுவாங்களா, அது மாதிரி கையிலே தூக்கிட்டு போகிற மாதிரி அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கும், இப்படியே பார்த்துட்டே இருக்கும் அப்படிங்கும். அந்த மாதிரி வந்து அவர் பார்த்துட்டே இருந்திருக்கிறார். எல்லாத்தையும் சொல்கிறார் அவர். உங்களுக்கு தெரியாது 2024 அந்த டைனிங் டேபிளில் என்ன நடந்தது தெரியுமா அப்படிங்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு உண்மையிலேயே அவரை நினைக்கும் போது எனக்கு அப்படியே பூரிச்சு போகுது. ஏன்னா பத்திரிகை துறையில் இருக்கவங்க வந்து எப்பவுமே வந்து நிறைய விஷயங்களை வந்து டேட்டாஸ் எடுத்து பேசுவாங்க. ஆனால் இவர் மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லை. பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. இவர் மட்டும் நம்ம வந்து இந்த வாரில் நடந்தது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுங்க, நீங்கள் சும்மா இருங்க. ஈரானில் இந்த மாதிரி மிசைல் போடும்போது பக்கத்தில் உட்காந்தேன், அவன் இப்படி திரும்பி ஆல் கேலியோ அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இனிமேல் பிஸ்மி அதை ட்ரை பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தொடர்ந்து பாருங்கள் என்ன தான் பண்ணுறாங்க. விஜய் வந்து கூட்டணி கட்சியாக ஏதாவது வராரா, அரசியலையாக ஏதாவது பண்ணுறாரா, இல்லை அந்த ஜனநாயகன் படம் தான் ரிலீஸ் ஆகுதா, சென்சார் போர்டில் அந்த ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க, இட்ஸ் ப்ரே ஃபார் ஹிம். அவருக்கு உடனடியாக உடல்நலம் சரியாகணும். சரியாகி அவர் எப்படியாவது இந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு உடனடியாக அந்த சென்சார் கொடுத்து மக்களுக்காக அந்த என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்கணும்.